டே 2 விலாக் வந்துட்டு நடைப்பயிற்சியோட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால ஜிம் போக முடியல. அதனால் ஏர்லி மார்னிங் வந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி தேவையான ப்ரோட்டீன் எல்லாத்தையுமே நானே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு நாளைக்கு வந்துட்டு ஃபைனல் எக்ஸாம், அந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எக்ஸாமுக்கெல்லாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் எழுதி வச்சிருந்த ஒரு வேர்டு வந்துட்டு என் கண்ணுக்கு பட்டுச்சு. மகாபாரதத்தில் கிருஷ்ணர் சொல்லியிருப்பார், ஒருத்தரோட சக்தி, ஒருத்தரோட பலம்ங்கிறது வந்துட்டு அவங்களோட கையில் கிடையாது, அவங்களோட மனசில் தான். ஒருத்தர் வந்துட்டு மனசு வச்சா அவங்க எந்த உயரத்துக்கு வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஏன் இன்னும் நீங்கள் மனசை வைக்காமல் இருக்கீங்க? ஒரு கனவுகளை வந்துட்டு நீங்கள் பெருசாக காணுங்க, அதுக்கான மனசை நீங்கள் வைங்க. அப்புறம் இன்றைக்கான எக்ஸாம் ப்ரிப்ரேஷன்லையா முடிச்சுட்டு நம்ம துணி வாஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த துணி வாஷ் பண்ண துணியெல்லாம் எடுத்து கொண்டு போய் காய போட்டு மதியானம் லஞ்ச் செய்யணும்ல. மதியானம் லஞ்சுக்கு வந்துட்டு தக்காளி சாதம் தான் வந்துட்டு செஞ்சுருந்தேன். மதியானம் லஞ்ச் வந்துட்டு தக்காளி சாதம் நானே ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தக்காளி சாதத்தை எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறக்கு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் நான் ஜிம் போகும்போது எடுத்துகிட்டு போகிற திங்ஸு, பிளெண்டர் அது எல்லாத்தையுமே வந்துட்டு பேக் பண்ணி பேக்கில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சோன்னா நம்ம ஊருக்கு கிளம்புறோம். ஒரு 8 to 9 hours ட்ராவல் ஆயிரும். அதனால் ரூம் வந்துட்டு போனால் ரொம்ப டிலே ஆயிரும். நம்ம காலேஜ் முடிச்சு அங்கேருந்தே அப்படியே போயிடலான்னு சொல்லி அதெல்லாமே வந்துட்டு நான் எனக்கு தேவையான புக்ஸு, அதுக்கப்புறம் பிளெண்டர், ஜிம்முக்கு கொண்டு போகிற ஃப்ளாஸ்க்லேருந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பேக் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையுமே வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் நாளைக்கு என்ன பண்ணணும், நாளைக்கு எக்ஸாம் இருக்குங்கிறனால நாளைக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா காலைல போகும்போது டென்ஷனில் நம்ம ஏதோ ஒன்று வந்துட்டு மறந்துடுவோன்னு சொல்லி நாளைக்கு எக்ஸாமுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் இது எல்லாமே காலையில் படித்தது எல்லாமே ஒரு கிளான்ஸ் ரிவிஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மாடிக்கு வந்துட்டு அழகாக சூரியனை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், ப்ளூடூத் ஹெட்ஃபோனுக்கெல்லாம் சார்ஜ் போட்டு வச்சுட்டேன்னா 9 hours ட்ராவல் ஆக போகுது. அப்போ நம்ம பாட்டு கேட்டே போகணும் இல்லையா? நீங்கள் எல்லாருமே படித்ததை எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தா மட்டும்தான் அது உங்களோட ஞாபகத்தில் இருக்கும். இல்லை நீங்கள் எழுதி பார்க்காம விட்டீங்க அப்படின்னா படிக்கும் போது ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு மறந்துடும். இன்றைக்கி விலாக் வந்துட்டு இப்படி தான் போச்சு. நேற்று வந்துட்டு 300 பேர் வீடியோ பார்த்துருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு நன்றி.